ஏற்றுமதி தொழிலுக்கான சிறந்த சரியான பொருளை எப்படி தேர்வு செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்றுமதி தொழிலை பற்றி தெரியாதவங்க, புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க, ஆல்ரெடி ஏற்றுமதி தொழில் என்றால் என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். போன வீடியோவில் நான் எக்ஸ்போர்ட்டோட டைப்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டில் 2 டைப்ஸ் வரும். ஒன்று மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட், இன்னொன்று மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட். மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்னால் ஒரு பொருளை வாங்கி ஏற்றுமதி பண்ணுறவங்க. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்னால் ஒரு பொருளை தயாரித்து அல்லது வேல்யூ ஆடட் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறவங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 2023ஆம் ஆண்டு மில்லட் இயர்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு அக்ரி இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும். இதனால் சிறுதானிய விவசாயிகள், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் நேரடியாக பயன்பெறுவாங்க. கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுறதுனால மற்ற நாடுகளில் உள்ள இம்போர்ட்டர்ஸ் இந்தியாக்கிட்ட இருந்து சிறுதானியங்களை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இதன் மூலயமா ஆல்ரெடி சிறுதானியங்கள் எக்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க புதுசாக இந்த லைனில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க தயாராக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ டாபிக்குள்ளே வருவோம். எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே ப்ராடக்ட் செலெக்ஷன் தான். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் தான் உங்கள் கம்பெனியோட முழு கட்டமைப்பே உருவாக்கும். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷனில் ஒரு 2 முக்கியமான டைப் இருக்குது. எதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ண போகிறோம்? கண்ட்ரி ஓரியன்ட் ப்ராடக்ட் செலெக்ஷனா இல்லை ப்ராடக்ட் ஓரியன்ட் கண்ட்ரி செலெக்ஷனா? இதுதான் மேட்ரு. இப்போது பாரம்பரியமாக ஒருத்தவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராடக்டில் அவங்களுக்கு பாரம்பரியமாகவே நாலேஜ் இருக்குது, நிறைய அந்த ப்ராடக்டை பற்றி அவங்களுக்கு தெரியும். அல்லது அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த ப்ராடக்ட் ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது அவங்களுக்கு ஏகப்பட்ட நாலேஜ் இருக்கும் அந்த ப்ராடக்டில். அவங்கெல்லாம் ப்ராடக்ட் ஓரியன்ட் போகிறது நல்லது. ப்ராடக்டை வச்சு பல மார்க்கெட்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் அவங்களுக்கு. சில பேர் கண்ட்ரி ஓரியண்டாக இருப்பாங்க. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் மலேசியா ஆர் சிங்கப்பூரில் அவங்க ஆல்ரெடி அங்கே யாராச்சும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க அந்த கண்ட்ரிக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அங்கே ஒரு மார்க்கெட்டு அவங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட மார்க்கெட்டாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க அந்த மார்க்கெட்டுக்கு சில ப்ராடக்ட் டிமாண்டாக இருக்கும். அந்த டிமாண்டான ப்ராடக்டை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம இங்கே இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணி ஆர் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி அனுப்பலாம். அதான் கண்ட்ரி ஓரியன்ட் எக்ஸ்போர்ட். கண்ட்ரி ஓரியன்டாக நம்ம பல ப்ராடக்டை அந்த மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைப்பில் உள்ளவங்க கண்ட்ரி ஓரியன்ட் போகிறது பெட்டர். இன்னும் சில பேர் இருக்காங்க, எனக்கு எந்த ஒரு கண்ட்ரிலையும் எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் நாலேஜும் கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டும் கிடையாது, நான் என்ன பண்ணலாம், நான் எக்ஸ்போர்ட்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் பகுதிகளில் ஏற்றுமதிக்கு தகுதி வாய்ந்த பொருட்களை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அல்லது ஒரு ரா மெட்டீரியலை ஏற்றுமதி தகுதிக்கு அதை நீங்கள் வேல்யூ ஆடட் பண்ணி அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காய்கறி, பழங்கள், பூ இது போல் பெரிஷபிள் ப்ராடக்டை தேர்ந்தெடுத்து பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கணும். சீக்கிரம் அழுகக்கூடிய, கெட்டு போகக்கூடிய ப்ராடக்ட் எடுத்து பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 2-3 எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணதுக்கு அப்புறமாட்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்டை அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ப்ராடக்ட் செலெக்ஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் இந்தியா அதிகமாக இம்போர்ட் பண்ணாத ப்ராடக்டாக இருக்கணும். நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு முடிவாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்மளுடைய தேவை பத்தாமையே நம்ம வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு தவறான முடிவு தான்.
இந்த மாதிரி இந்தியா அதிகமாக இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா சில காலகட்டங்களில் கவர்மெண்ட் அதை எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிச்சும் வச்சுருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது நம்மளோட எக்ஸ்போர்ட் கண்டினியூஸாக பண்ண முடியாத மாதிரியும் இருக்கும். சரி, ஓகே, இப்போ நான் ப்ராடக்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை எந்த மார்க்கெட்டில் நான் கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ணணும், எந்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். commerce.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது, எவ்வளோ வேல்யூக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலை உருவாக்கி வச்சுருக்கு. நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் எந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கீழே வருதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். உதாரணத்துக்கு பால், அரிசி, காய்கறி, பழங்கள் இதெல்லாம் அப்பீடா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் கீழே வருது. மிளகு, கிராம்பு, மஞ்சள் போன்ற நறுமண பொருட்கள்லாம் ஸ்பைஸ் போர்டு கீழே வரும். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு எந்த மாதிரியான ப்ராடக்டை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.